சிதம்பர நடராஜர் கோயிலும் அதன் புவியியல், கட்டிட அமைப்பு, அதனால் புதையுண்டிருக்கும் அதிசயங்கள் போன்றவற்றைதான் சிதம்பர ரகசியம் என்று கூறி வருகின்றனர். ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி அக்கோயிலில் ஏதோ சிறப்பு வாய்ந்த சக்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மனிதனும் தமிழும் பிறந்த குமரிக் கண்டம். மறக்கடிக்கப்பட்ட உண்மைகள். சிதம்பரம் நடராஜர் கோயில் ரகசியம் என்ற பெயரில் பலரும் பலவிதமான செய்திகளை பரப்பி வருகின்றனர். ஆனால் அந்த கோயிலில் இருக்கும் அறிவியல், பொறியியல், புவியியல், கணிதவியல், மருத்துவவியல் குறித்த ஆச்சரியங்கள்தான் அந்த ரகசியங்கள் என்றும் சிலர் அறிவியல் பூர்வமாக கூறுகின்றனர். சிவபெருமானிடமிருந்து ஒவ்வொருவரும் அவசியம் கற்றுக்கொள்ள வேண்டியவைகள். நமது முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு செயல்களும் ஏதோ ஒன்றை நமக்கு தெளிவாக கூறுவதாய்தான் உள்ளது. அந்த வகையில் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உள்ள அந்த வியப்பூட்டும் சில அற்புதமான ரகசியங்கள் பற்றி இனி காணலாம். பூமத்திய ரேகையின் மையம். இந்த கோயில் அமைந்திருக்கும் இடமானது உலகின் பூமத்திய ரேகையின் சரியான மைய பகுதி என்று கூறப்படுகின்றது. சென்டர் பாயிண்ட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் மேக்னெட்டிக் எக்வேட்டர். ஒரே நேர்கோடு. பஞ்சபூத கோயில்களில் ஆகாயத்தை குறிக்கும் தில்லை நடராஜர் ஆலயம், காற்றை குறிக்கும் காளஹஸ்தி ஆலயம், நிலத்தை குறிக்கும் காஞ்சி ஏகாம்பரேஸ்வர ஆலயமும் சரியாக ஒரே நேர்கோட்டில், அதாவது சரியாக 79 டிகிரீஸ் 41 மினிட்ஸ் ஈஸ்ட் தீர்க்கரேகையில் லாஞ்சிடியூட் அமைந்துள்ளது. இன்று கூகுள் மேப்பின் உதவியுடன் நாம் வானத்தின் மேலிருந்து பார்ப்பதைப் போன்று பார்த்தால் மட்டுமே விளங்கும். இந்த துல்லியம் அன்றைக்கு கணிக்கப்பட்டது ஒரு பொறியியல், புவியியல் மற்றும் வானவியலின் உச்சகட்ட அதிசயம். மனித உடலின் அடிப்படை. மனித உடலை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும் சிதம்பரம் கோயிலில் 9 நுழைவு வாயில்களும் மனித உடலில் இருக்கும் 9 வாயில்களை குறிகின்றது. சுவாசம். விமானத்தின் மேல் இருக்கும் பொற்கூரை 21,600 தங்கத்தகடுகளை கொண்டு வேயப்பட்டுள்ளது. இது மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியாக 1500 தடவைகள் சுவாசிக்கிறான் என்பதை குறிக்கின்றது. பனசி 6,800 ஆர்மி 24,000 நாடிகள். இந்த 26,000 தகடுகளை வேய 72,000 தங்க ஆணிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த 72,000 என்ற எண்ணிக்கை மனித உடலில் இருக்கும் ஒட்டுமொத்த நாடிகளை குறிக்கின்றது. இதில் கண்ணுக்குத் தெரியாத உடலின் பல பாகங்களுக்கு சக்தியை கொண்டு சேர்ப்பவையும் அடங்கும். திருமூலர் மந்திரம். திருமூலரின் திருமந்திரத்தில் இதை பற்றிய தகவல்கள். மானுடராக்கை வடிவு சிவலிங்கம், மானுடராக்கை வடிவு சிதம்பரம், மானுடராக்கை வடிவு சதாசிவம், மானுடராக்கை வடிவு திருக்கூத்தே என்று கூறுகிறார். அதாவது மனிதன் வடிவில் சிவலிங்கம், அதுவே சிதம்பரம், சதாசிவம் அதுவே அவரின் நடனம் என்ற பொருளை குறிகின்றது. ஆச்சரியங்கள். பொன்னம்பலம் சற்று இடதுபுறமாக அமைக்கப்பட்டுள்ளது. இது நம் உடலில் இதயத்தை குறிப்பதாகும். இந்த இடத்தை அடைய 5 படிகளை ஏற வேண்டும். இந்த படிகளை பஞ்சாட்சர படி என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது CYNM என்ற 5 எழுத்து. கனகசபை பிற கோயில்களில் இருப்பதைப் போன்று நேரான வழியாக இல்லாமல் பக்கவாட்டில் வருகின்றது. இந்த கனக சபை தாங்க 4 தூண்கள் உள்ளன. இது 4 வேதங்களை குறிக்கின்றது. 28 தூண்கள். பொன்னம்பலத்தில் 28 தூண்கள் உள்ளன. இவை 28 ஆகமங்களையும் சிவனை வழிபடும் 28 வழிகளையும் குறிக்கின்றன. இந்த 28 தூண்களும் 64+64 மேற்பலகைகளை கொண்டுள்ளது. பீம். இது 64 ஆயக்கலைகளை குறிக்கின்றது. இதன் குறுக்கில் செல்லும் பல பலகைகள் கிராஸ் பீம்ஸ். மனித உடலில் ஓடும் பல இரத்த நாணங்களை குறிக்கின்றது.